The grandeur of a civilization exists in its arts and culture. The city of Thanjavur is famous for its elements such as the Veenai, the Talayatti Bommai, and the paintings. In this vlog, let us explore each of them by visiting the famous city of Thanjavur. In the Indian classical music, Veena plays a key role as one of the most important musical instruments. The first step involves the treatment of raw wood, which is followed by cutting the raw wood into the required shape using different tools. Thereafter, carving and polishing is done, and then dyes are applied. எந்த மரத்தில் நான் வீணை செய்கிறீங்க? பலாமரம். இது வீணை இது பலாமரத்தில் தான் செய்கிறோம். இந்த மரம் பண்டுட்டி ஏற்கனவே இப்போ ஆதி காலத்தில் தஞ்சாவூரில் இந்த மரம் கிடச்சிச்சு. நாங்கள் தஞ்சாவூர்லேயே செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ மரம் தஞ்சாவூரில் பற்றாக்குறை நிறைய ஆகிடுச்சு. அதனால் இப்போ பண்டுட்டிலேருந்து தான் மரம் வருது. அதை வச்சு தான் நாங்கள் இந்த வீணை செய்கிறோம். ஒரு லோடு மரம் வருதுனாக்கா ஒரு 50 வீணைக்கு மரம் வரும். அந்த மரத்தில் சிங்கிள் பீஸ் ஏகாண்ட வீணையில் ஒரு 20 30 வரும், அல்லது ஜாயிண்ட் வீணையில் ஒரு 10 சேர்த்து வரும். இதில் வீணையிலேயே 3 குவாலிட்டி, நிறைய குவாலிட்டி இருக்குது. ஏகாண்ட வீணை சிங்கிள் பீஸுனாக்கா ஏகாண்ட வீணை ஒரே மரத்தில் செய்யுது. அதுலேயே 3 பீஸில் செய்கிறது ஜாயிண்ட் வீணை. ஜாயிண்ட் வீணை ஏகாண்ட வீணை 2. இப்போ அதுலேயே நிறைய குவாலிட்டியில் நிறைய எங்களுடைய டெக்னிக்ஸில் மாற்றிக்கிட்டு நாங்கள் இப்போ கார்விங் வீணை, ஃபுல் டிப் கார்விங் நிறைய டைப் மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வீணையோட மெஷர்மெண்ட் எவ்வளோனாக்கா மொத்தம் 53 இன்ச்சு தான் நீட்டாக இருக்கும். 52 இன்ச்சு தான் நீட்டாக இருக்கும், 53 இன்ச்சு இருக்கும். இதோட டயா 14.75 இருக்கும். உயரம் 12 இன்ச்சு இருக்கும். தண்டியோட நீட்டம் 22 இருக்கும். வளவு 11 இன்ச்சு இருக்கும். அதில் வீணையில் இதெல்லாம் பித்தளை, இதெல்லாம் பேசி, இதெல்லாம் பித்தளை. இதில் நாங்கள் பித்தளையில் தான் செய்கிறது. இதில் நிறைய மெட்டீரியல் நாங்கள் இப்போ நிறைய ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் தான் இந்த வீணை வீணையாக. வீணையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா? வீணையோட ஸ்பெஷாலிட்டினாக்கா இது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்தியன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. தந்திக்கருவின்னு சொல்லுவாங்க. அதுதான் வீணையோட. வீணை எப்படின்னா 3 தலைமுறைக்கு முன்னாடியே இந்த வீணை ஆரம்பிச்சு. எப்படின்னா சேப்பநாயக்கர் மன்னர் காலத்திலே வீணை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு சரபோஜி மன்னர், ராஜராஜ சோழனை, இப்படியே மாறி மாறி வந்துட்டு இப்போ 3-4 தலைமுறையாக இந்த வீணை போயிட்டுருக்கு. அப்போ எல்லாம் செஞ்சதெல்லாம் வீணை ஜாயிண்ட் வீணை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த டெக்கரேஷன்லாம் மான் கொம்பில் அதை டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மான் கொம்புலாம் தயார் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் இப்போ உட்காருவீங்க, பிளாஸ்டிக் வேலை இதெல்லாம் பார்த்து நாங்கள் இப்போ வீணையை செஞ்சுருக்கோம். இந்த வீணையில் இன்றைக்கி ஒரு வீணை கற்றுக்கிட்டு செஞ்சாங்கன்னாக்கா லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு உதவியாகவும் இருக்கும். நல்லா கற்றுக்கிட்டாச்சுன்னா ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாவே ஒரு அமௌண்ட் வரும். அது இல்லாமல்
அந்த நம்ம சோர்வடையும் போது அந்த வீணையை மீட்டினோம்னா நம்மளுடைய சோர்வெல்லாம் போகுங்கிறது ஒரு இது வேற ஒன்றும் இல்லை. உடம்புல உள்ள அத்தனை நரம்பு வேலை செய்கிறது வீணையில் மட்டும்தான். These veeras are exported all over the country and even abroad. A bommai is a little piece of heaven one can find in their homes. Having traveled to the nearby village, let us explore the story behind the bommai and its making. These are Tanjavur Thalayattu Bommai, which are famous for their dancing movements. Having molded from different kinds of clay, the dolls are placed here for the next process, which is applying dyes. These are the Raja Rani toys which move frontwards and backwards. எங்கள் அப்பா என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ நான் செஞ்சுருக்கேன், பிள்ளைங்க செஞ்சுருக்காங்க. வந்து அப்பா காலத்துல இந்த மாதிரி தான் இருக்கும். புதுசு தலை இந்த மாதிரி தான் அடியில் காட்டம் வந்து சட்டி மாதிரி இருக்கும். அதை வச்சு ஊற்றி உருண்டை எப்படி வச்சாலும் திரும்பி விழுறது தான் அப்போ உள்ள தலையாட்டு. இப்போ வந்து டான்ஸிங் தலை வர ஆரம்பிச்சுன்னா எல்லா மாடலும் வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து விஜய்க்கு மேலே தான் எங்களுக்கு ஆடிட்டு இருக்கும். தலை மேலே இருக்கும், இது ஸ்கெட்சு, அடுத்து இது கால் வச்சு அந்த மாதிரி எல்லாமே இதில் 4 பாட்டாக வரும். ராஜா ராணி அது மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே தம்பி வரும், இன்றையும் தம்பி வரும். பேலன்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் ஆடும் போகணும். இது வந்து ஒரு 6 மாவு கலந்து செய்யணும். மாவு அப்பா காலத்தில் என்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் செஞ்சுருக்கோம். போட்டு இந்த மாதிரி டை போட்டு வச்சுக்கோங்க. பரவட்டால களிமண்ணில் செஞ்சு அதுலேருந்து டை இருக்குது. எந்த பொம்மை மாடல் போகணும்னா நம்ம களிமண் செஞ்சு தான் எடுத்தாகணும். இதுதான் டை. இதில் அந்த சப்பாத்தி மாதிரி வச்சு அமைக்க எடுத்தால் இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து சைடெல்லாம் சைடு பண்ணி சொன்னிட்டு திரும்பி வச்சு பூசி அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் இது கம்பி வச்சு எல்லாம் செய்யணும். அது 3 அடி விட்டு சாதாரணமாக விற்கிறது. 6 அடிங்கிறது லென்ட்டு போடுறது. லென்ட்டு செஞ்சு வச்சுருக்கேன். அதே போகும்போது பார்க்குறது. எங்கெங்கண்ணா பொம்மை அனுப்புவீங்க? இங்கே சாதாரணமாக முன்னாடி வந்து பெரிய கோயில் மட்டும் போயிட்டு இருந்துச்சு. பெரிய கோயிலில் மட்டும் இருந்தால் தான் ஓடுங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எல்லா ஊர்லேருந்தும் கேட்குறாங்க. கோயம்புத்தூர்னா அங்கே உள்ளவங்க வாங்கி ஆந்திராவுக்கு அனுப்பிச்சி விடுறாங்க. இங்கேருந்து அங்கே போய் அங்கே போகுது. And here we see the large size Thalayatti. Paintings have a life of their own that derives from the artist's soul. Our journey is incomplete without paintings. Now, let us explore Tanjavur paintings. Apart from canvas paintings,
Here we find 3D paintings which are made with a combination of a 2D sketch and 3D objects. இப்போ 93லேருந்து 98லேருந்து ஃபைன் ஆர்ட்ஸ் முடித்தேன் கும்பகோணத்தில். அது முடிச்சுட்டு 98லேருந்து அப்புறமா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்லாம் சென்னைக்கு போனாங்க, நான் போகலை. ஒரு தஞ்சாவூர்லேயே என்ன வேலை இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணும்போது இங்கே வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணாங்க ஒரு இடத்துல, நமக்கு தெரிஞ்ச இடத்துல. அப்புறம் அங்கே போய் வேலை செஞ்சு அங்கே ஒரு 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். இந்த ஒர்க்கோடைய A to Z எல்லாமே நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். 9 இயர்ஸ் வேலை பார்த்துட்டேன். அப்புறம் அவர் பட்ட வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா இப்போ ஒரு 5 இயர்ஸாக வந்து ஒரு கம்பெனியாக இப்போ இது பண்ணிட்டு நம்மகிட்ட 10 பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறோம். இன்னும் தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இதில் என்ன இப்போங்க அப்போங்க உள்ள வித்தியாசம் என்னென்னா, அப்போல்லாம் ஓனாக எல்லாமே மேக்கிங் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டோன்லேருந்து அப்போ வந்து பலாமரத்தில் உள்ளது தான் பழம், அதில் தான் பண்ணுவாங்க. இதுக்கு முக்கியமான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நேச்சுரல் அராபிக்கம்னு சொல்லிட்டு நாட்டு கருவு கோந்து, அதுதான் இதுக்கு மெயின் மெட்டீரியல். அப்புறம் சாக் பவுடர், கிளாஸ் ஸ்டோனு, கோல்டு ஃபாயில், வுட்டு, இதுதான் இதுக்கான மெட்டீரியல். கிளாத்து, இதை வச்சு தான் தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணுறாங்க. ஒரு பெயிண்டிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெயிண்டிங்னா ஒரு 3 days 4 days ஆகும். பெரிய பெயிண்டிங்னா ஒரு 15 days 20 days ஆகும். இப்போ இந்த பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா 2 months ஆச்சு முடிக்கிறதுக்கு. ஏன்னா இடையில வேலை வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம கண்டினியூவாக ஒர்க் பண்ண முடியாது. இப்போ 1 by 1 ஒர்க் பண்ணிக்கிட்டு இது முடிச்சுட்டே இருக்கோம். அது அப்படி தான் ப்ராசஸ் நடக்குது. என்னன்னா அப்போல்லாம் ஓனாக பண்ணாங்க, இப்போ ரெடிமேடாக கிடைக்குது நமக்கு. எல்லாமே வாங்கி செட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதுதான். அப்போ உள்ளவருக்கும் இப்போ உள்ளவருக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. அப்போல்லாம் வந்து தொழிலாக பண்ணல, கலையினுடைய வளர்ச்சியாக பண்ணாங்க. இப்போ எல்லாம் கமர்ஷியலாக போச்சு, வியாபாரத்தில் இப்போ ஒர்க் பண்ணுறோம். And here we are displayed with different stages of wood art. This is Tanjavur, the abode of arts. May our lives be as colorful as Tanjavur, and do visit the city